அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் சொல்லும் பொருளும் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அந்த செயல் வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல்களுக்கான பொருள்களை கொடுத்துருப்பாங்க. அது டிஎன்பிஎஸ்சியில் பல்வேறு வகையில் அதை கேட்பாங்க. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும் என்றால் ஊக்கப்படுத்தும். குறி அப்படின்னா குறிக்கோள். குறி என்றால் குறிக்கோள். விரதம் என்றால் நோன்பு. விரதம் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விரதம் என்றால் நோன்பு. பொழிகிற அப்படின்னா தருகின்ற. பொழிகிற என்றால் தருகின்ற. ஒப்புமை என்றால் இணை. ஒப்புமை என்றால் இணை, ஒப்புமைப்படுத்துதல். அவருக்கு இணை யாரு, அவருக்கு ஒப்புமை யாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒப்புமை என்றால் இணை அப்படின்னு அர்த்தம். அற்புதம் என்றால் வியப்பு. என்ன அற்புதம் அப்படின்னு ஒரு வியப்படைகிறோம் இல்லையா, அது அற்புதம் என்றால் வியப்பு. முகில் என்றால் மேகம். முகில் என்றால் மேகம் அப்படின்னு அர்த்தம். உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படின்னு அர்த்தம். உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படின்னு அர்த்தம். ஈன்று அப்படின்னா தந்து. ஈன்று என்றால் தந்துன்னு அர்த்தம். கொம்பு என்றால் கிளை. கொம்பு என்றால் கிளை. மரக்கொம்பு, மரக்கிளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதிமதுரம் மிகுந்த சுவை. அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை. கலித்திட மகிழ்ந்திட. கலித்திட என்றால் மகிழ்ந்திட. நச்சரவம் என்றால் விடமுள்ள பாம்பு. நச்சரவம் என்றால் விடமுள்ள பாம்பு அப்படின்னு அர்த்தம். விடுதி அப்படின்னா தங்கும் இடம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விடுதி என்றால் தங்கும் இடம். பரவசம் என்றால் மகிழ்ச்சி பெருக்கு. பக்தி பரவசத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தியினால் அந்த ஒரு மகிழ்ச்சி அடையுது, அப்படி அதுதான் பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்குன்னு அர்த்தம். துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல் என்றால் துக்கம் விசாரித்தல் அப்படின்னு அர்த்தம். சிற்றில் என்றால் சிறு வீடு அப்படின்னு அர்த்தம். சிற்றில் என்றால் சிறு வீடு என்று அர்த்தம். கல் அறை அப்படின்னா கற்குகை அப்படின்னு பொருள். கல்லறை என்றால் கற்குகை அப்படின்னு பொருள். யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். யாண்டுனா எங்கே. ஈன்ற வயிறு என்றால் பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறு என்றால் பெற்றெடுத்த வயிறு. சூரன் அப்படின்னா வீரன் அர்த்தம். சூரன் அவன் பெரிய சூரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மிகப்பெரிய வீரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். பொக்கிஷம் என்றால் செல்வம்னு அர்த்தம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. சாஸ்தி விலை ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர் வழக்கில். அப்போ விலை ரொம்ப அதிகம்பா அப்படின்றத நம்ம விலை ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவோம். அப்போ சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. நல்லா விஸ்தாரமாக இருக்குதுப்பா இந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்லா பெரிய பரப்பாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வாரணம் யானை. வாரணம்னா யானை. யானைக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. கரி, அப்புறம் களிறு, வேழம், இது மாதிரி பல்வேறு பெயர் இருக்குது. கயம், இது மாதிரி பல்வேறு பெயர்கள் இருக்குது. யானையினுடைய பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு யானையுடைய பெயர்களையே கொடுத்துட்டு ஒரு 4 பொருள் கொடுப்பாங்க. அதில் 3 சரியாக இருக்கும். திடீர்னு 1 மட்டும் யானைக்கு இல்லாத பெயராக இருக்கும். அப்போ அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா யானைக்குரிய பெயர்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக இது பயன்படும். பரி அப்படின்னா குதிரை. பரி என்றால் குதிரை. சிங்காரம் அப்படின்னா அழகு. சிங்காரம் என்றால் அழகு. கமுகு என்றால் பாக்கு அப்படின்னு அர்த்தம். கமுகு என்றால் பாக்கு. மதலை அப்படின்னா தூண். மதலை அப்படின்னா தூண்னு அர்த்தம்.
நெகிழி அப்படின்னா தீச்சுடர்னு அர்த்தம். அழுவம் அப்படின்னா கடல். அழுவம்னா கடல். கடலுக்கும் பல்வேறு பெயர்கள் இருக்குது. அதனால் கடலுடைய பல்வேறு பெயர்களை எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கங்க. அழுவம்னா கடல்னு அர்த்தம். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு. சென்னினா என்ன சொன்னோம்? உச்சின்னு சொன்னோம். உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு. கரையும் அழைக்கும். காகம் என்ன பண்ணும்? கரையும். கான்னு அப்போ அழைக்கிறது. மற்ற காக்காக்களை வந்து என்ன சொல்லுது? அழைக்குது. கரையும் அப்படின்னா அழைக்கும். உரு அப்படின்னா அழகு. உரு அழகு. பொல அப்படின்னா பிளக்க. பொல அப்படின்னா பிளக்கன்னு அர்த்தம். வங்கூழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றுன்னு அர்த்தம். வங்கூழ்னா காற்று அப்படின்னு அர்த்தம். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். வங்கம் கப்பல். வங்கம் என்றால் கப்பல். இந்த கப்பலுக்கும் பல்வேறு பெயர்கள் இருக்குது. களம், கப்பல், வங்கம், மரம், மரக்கலம், இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இருக்குது. கப்பலுடைய பல்வேறு பெயர்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனையோ பெயர்கள் இருக்குது கப்பலுக்கு. அதே போல் கடலுக்கு. இந்த மாதிரி நிறைய பெயர்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் பொழுது அதில் ஏதாவது மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுக்கலாம், அல்லது சரியான சொல்லை கண்டறியன்னு கொடுக்கலாம், தவறான சொல்லை கண்டறியன்னு கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். அதனால் எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல் அப்படின்னா பகல். எல்னா பகல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம். மாட உள்ளேரி என்றால் கலங்கரை விளக்கம் அப்படின்னு அர்த்தம். எத்தனிக்கும் முயலும். இந்த மாட உள்ளேரி, வங்கூல், களம் இதெல்லாம் வந்து பொருத்துக்களை கொடுத்துருவாங்க. சரிங்களா? மதலைனே நம்ம என்ன சொன்னோம்? தூண் அப்படின்னு சொன்னோம். இதையெல்லாம் வந்து பொருத்துக்களை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே வந்த வினாக்கள், அதனால் நான் சொல்கிறேன். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். வெறுப்பு அப்படின்னா மலை. வெறுப்பு என்றால் மலை அப்படின்னு அர்த்தம். கழனி அப்படின்னா வயல். நெற்கழனி அல்லது நெல் வயல்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ கழனினா வயல். நிகர் அப்படின்னா சமம். அவருக்கு நிகர் யாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அவருக்கு சமமாக நம்ம வர முடியுமா? அவருக்கு சமம் யார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ நிகர் அப்படின்னா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன். கதிரவனுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. வேயோன், சூரியன், இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள். ஆதவன், இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இருக்குது. அதனால் நம்ம பரிதி அப்படின்னா சூரியன் இல்லைங்களா? ஞாயிறுன்னு ஒரு பெயர் இருக்குது சூரியனுக்கு. இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இருக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுங்க. அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம். கார்முகில் மழை மேகம். கார்முகில் அப்படின்னா மழை மேகம் அல்லது கருமையான மேகம் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சு வச்சுங்க. வைப்புழி அப்படின்னா பொருள்கள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கல்வி. விச்சை அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். துயின்றிருந்தால். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். துயில் அப்படின்னா என்னது? உறக்கம். அப்போ துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். பிரம்மா அப்படின்னா படைப்பாளர். பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள். நம்மளையெல்லாம் படைக்கிறது யாருன்னு சொல்லுவாங்க? பிரம்மா தான் என்ன பண்ணுவார்? படைக்கிற தொழிலை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பிரம்மா அப்படின்னா படைப்பாளர்கள். நெடி அப்படின்னா நாற்றம். அந்த நெடி பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நெடினா நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மழலை குழந்தை. மழலைனா குழந்தை. குழலினிது யாழுது என்பார்
தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்போ மழலைன்னா குழந்தை, குழந்தையுடைய சொல்லு கேட்காதவங்க தான் என்ன சொல்லுவாங்க, குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவார். அப்போ அவ்வளவு இனிமையானது குழந்தையினுடைய அந்த தன்னுடைய குழந்தையினுடைய அந்த குரல் அப்படின்னு சொல்லுவார். வனப்பு அப்படின்னா அழகு, வனப்பு என்றால் அழகுன்னு அர்த்தம். பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். பூரிப்பு எவ்வளோ பூரிப்பாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய உறவினர்கள் யாராவது ஒரு வெற்றி பெறாங்க, நம்முடைய மகனோ மகளோ வெற்றி பெற்றாங்கன்னா நமக்கு எவ்வளோ பூரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுவோங்களே, அதான் பூரிப்புனா மகிழ்ச்சி. மேனி உடல் வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. அதாவது இது வந்து இரட்டுற மொழிதல்ல வருது, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று, முட்டைப்போய்னா முழுதாக சென்று. மறித்தல்னா தடுத்தல் அல்லது மண்ணை மறித்து பாத்தி கட்டுதல்னு சொல்லுவான், அல்லது எதிரிகளை மறித்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இரட்டுற முறிதலில் வருது. அதனால் அந்த செயல் நீங்கள் படிக்கும்போது கவனமாக படிக்கணும். அப்போ எந்த அர்த்தத்தில் அவங்க டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குறாங்களோ அதை அந்த அர்த்தத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். மறித்தல்னா தடுத்தல்னு சொல்லலாம், மண்ணை மறித்து பாத்தி கட்டுதல் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல். சரிங்களா? பரி அப்படின்னா குதிரை. சரிங்களா? பரி என்றால் குதிரை, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிப்பீட் ஆகுது. கால் அப்படின்னா வாய்க்காலையும் சொல்லுவாங்க, குதிரையின் காலையும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு எக்ஸாமில் வரும்போது என்ன கொடுக்குறாங்களோ, கால் அப்படின்னா வாய்க்கால்னு கொடுத்தா வாய்க்காலை போடுங்க, அல்லது குதிரையின் கால்னா குதிரையின் காலை போடுங்க. சரிங்களா? மாறினா மழை, மாறி என்றால் மழை அப்படின்னு அர்த்தம். வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படின்னு அர்த்தம். வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த அப்படின்னு அர்த்தம். புகாவாக அப்படின்னா உணவாக அப்படின்னு அர்த்தம். புகாவாக என்றால் உணவாக என்று அர்த்தம். மடமகள் அப்படின்னா இளமகள், மடமகள் என்றால் இளமகள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள், நல்கினாள் என்றால் கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, வீட்டின் முன்னிடம் அல்லது திண்ணைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வீட்டை வந்து குறிப்பிடுறாங்க. முன்றில்னா பொதுவாகவே வீட்டினுடைய முன்பகுதியை தான் முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. குழி அப்படின்னா நில அளவை பெயர். குழி அப்படின்றது நில அளவையில் ஒரு பெயர். சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். 2 சான் 3 சான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல். மணி அப்படின்னா முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வச்சு ஒரு சுருள் வச்சு அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஏதாவது தலையில் பொருள்கள் எடுத்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தலைக்கு மேலே ஒரு துணிச்சுருள் வச்சு அதுக்கு மேலே அந்த பாரத்தை வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த தலை வந்து ஒரு மாதிரி ஏதாவது வலிக்காமல் இருக்கிறதுக்காக. சீலை அப்படின்னா புடவை. சீலை என்றால் புடவை. மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி. அதாவது நம்ம கிராமத்தில் இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, நிலத்துக்கு மடை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்துக்கு மடை போடு, அந்த நிலத்துக்கு மடை போடுனா எந்த பக்கம் நமக்கு தண்ணி வேணுமோ அந்த பக்கம் திருப்பி விடுறது, அதுதான் மடை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். கழலுதல் அப்படின்னா உதிர்தல். வையம் அப்படின்னா உலகம். வையம் என்றால் உலகம் அப்படின்னு பொருள். வெய்ய அப்படின்னா வெப்பக்கதிர். வெய்யோன் அப்படின்றது யாரு? சூரியன். அப்போ வெய்யனா வெப்பக்கதிர். சுடர் ஆழியான் அப்படின்னா யாரு? ஒளிர்விடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியானா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சொல் மாலை, பாமாலை. சொல் மாலை என்றால் பாமாலை அப்படின்னு பொருள். இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல். இடர் ஆழி, ஆழினாவே நம்ம என்ன பார்த்தோம், கடல்னு பார்த்தோம். இடர் அப்படின்னா துன்பம். அப்போ இடர் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் இருக்குது, துன்பம். ஆழினா கடல். அப்போ இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல். தகலி அப்படின்னா அகல் விளக்கு. தகலினா அகல் விளக்கு. ஞானம் அறிவு. ஞானம் என்றால் அறிவு. நாரணன் என்றால் திருமால். ஏற்கனவே நம்ம திருமாலை பார்த்தோம்.
இல்லைங்களா? அப்போ நாரணன் என்றால் திருமால். வித்து அப்படின்னா விதை, வித்து என்றால் விதை. ஈன என்றால் பெற, ஈன என்றால் பெற. நிலன் அப்படின்னா நிலம், நிலன் என்றால் நிலம். களை அப்படின்னா வேண்டாத செடி, களை களை பறித்தல் அப்படின்னா ஒரு வயலில் களை பறிப்பாங்க. களையை பறிக்கிறதுன்றது நல்ல செடியெல்லாம் பிடுங்கிட மாட்டாங்க. நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதை பிடுங்காமல் தேவையற்ற செடிகளை என்ன பண்ணுவாங்க, நீக்குவாங்க. அதுதான் களை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. களை அப்படின்னா வேண்டாத செடி. பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர், பைங்கூழ்னா பசுமையான பயிர். வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், வன்சொல் அப்படின்னா என்ன சொல், கடுஞ்சொல் அல்லது தீஞ்சொல்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு எதிர் சொல்னா இன்சொல், இன்சொல்னா நல்ல ஒரு சொல், இனிமையான சொல். வாப்பா வணக்கம் உட்காருப்பா டீ சாப்பிட்றேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தவங்கள கூப்பிட்றோம், இன்சொல் பேசுறது. வன்சொல்னா எதுக்கடா வந்த, எவன் வேறு வந்துட்டானா அப்படின்றது வன்சொல் இல்லைங்களா? அதனால் இன்சொல் அதுக்கு வன்சொல் அப்படின்றது எதிர்ச்சொல். சாந்தம் அப்படின்னா அமைதி, சாந்தம் என்றால் அமைதின்னு அர்த்தம். மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, அவனுடைய சிறப்பே சிறப்புப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இறைவன் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மகத்துவம்னா என்னது, சிறப்பானது அப்படின்னு அர்த்தம். பேதம் அப்படின்னா வேறுபாடு, பேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள். தாரணி அப்படின்னா உலகம், தரணி என்றால் உலகம். தத்துவம் அப்படின்னா உண்மை, தத்துவம் என்றால் உண்மை. இரக்கம் என்றால் கருணை, இரக்கம் அப்படின்னா கருணை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிஎன்பிஎஸ்சியில் சொல்லும் பொருளும் அப்படின்ற டாப்பிக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து சேவ் பண்ணி வச்சுங்க. நான் இந்த சொல்லும் பொருளும் அப்படின்ற டாப்பிக்கை ஒரு பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடங்களில் இருக்க பாடப்புத்தகங்களில் இருக்க தமிழில் சொல்லும் பொருளும் ஒரு எல்லா வீடியோவும் தொடர்ந்து லைனாக இருக்கும். நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்து வச்சுக்கலாம். எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.